ஆரம்பிக்கலாங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எங்கள் தாத்தாவுக்கு கிராமத்தில் ஒரு அழகான தோப்பு இருக்குதுங்க. அது என்ன தோப்புனா தென்னை தோப்பு. அந்த தென்னை தோப்பில் போயிட்டு நாங்கள் வந்து பசங்க கூட வாரம் ஏறி இளநீ பறித்து சாப்பிடுவோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 10-20 மாமரம் இருக்குது. அப்பப்போ மாங்காய் அரைச்சி சாப்பிடுவோம். ஏன்னா திருட்டு மாங்காய் ருசி அதிகமாக இல்லையா, அதனால். இப்போது எங்கள் தாத்தா தோப்புக்கு பக்கத்து தோப்பில் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் மாரி. அவரோட தோப்புலேயும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வச்சு நிற்பார். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, திடீர்னு எங்கள் தோப்புக்கு வந்து எங்கள் தாத்தா கிட்டேருந்து இளநீ கேட்டு எடுத்து நடந்து போயினே இருந்தார். கீழே ஃபுல்லாக முள் பாதையாக இருந்தது. அதனால் அவர்கிட்ட முள்ளு மாறி அப்படின்னு சொன்னால் அவர் டென்ஷனாக எங்களை அடிக்க வந்துட்டார். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என் ஃப்ரெண்டு துரை அவன் வீட்டில் புதுசாக ஒரு வேலைக்காரியை அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருந்தான். அந்த வேலைக்காரி பேர் அனிதா. சூப்பராக இருப்பாங்க அந்த வேலைக்காரி. இவன் பொண்டாட்டிக்கு செம்ம கோவம். எங்கே இவன் வந்து வேலைக்காரியை கரெக்ட் பண்ணிவிடுவானுன்ட்டு. இவனும் வந்துட்டு சமைக்கிறதுக்காக மட்டும்தான் அவளை வச்சுருந்தான். இது வந்து நாளடைவில் போக இவன் அனிதான்னு சொல்லிட்டே இருந்தான். இவன் பொண்டாட்டிக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. நீ எப்படி வார்த்தை அனிதான்னு சொல்லுவேன், இவன் சட்டையை போஸ்ட்டா. அப்போ தான் என் ஃப்ரெண்டு ஒன்று சொன்னான், அடி பாவி, நான் அவ்வளோ கூப்பிடலடி, உன்கிட்ட தான் நாக்கு ஒரு மாதிரி இருக்கு, தேன் ஹனி இருந்தா தா, அனிதான்னு உன்கிட்ட கேட்டேன்டின்னா. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என் ஃப்ரெண்டு கணபதி கிட்டத்தட்ட ஒரு வாரமாக சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தான். சத்தியமாக எங்கள் யாராலையுமே அக்செப்ட் பண்ண முடியல. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கெல்லாம் சேர்ந்து அவனை ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். சைக்காட்ரிஸ்ட் கிட்ட அவனை கூப்பிட்டு போனோம். சைக்காட்ரிஸ்ட்டு அன்னியன் படத்தில் வர மாதிரி ஒரு ரூமுக்குள்ளே போய் அவனை உட்கார வச்சுட்டு முன்னாடி ஏதோ மணி ஆட்டினார். கேட்டால் ஹிப்னோடைஸ்னாரு. அது எனக்கு புரியல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். தம்பி, நான் அந்த தம்பியோட ஆள் மனசில் பூந்து பார்க்க போகிறேன் அப்படின்னாரு. அதான் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், சார் அவன் ஆள் மனசில் போய் பூந்து பார்த்தீங்கன்னா இவன் தான் சார் இருப்பான், இவன் மனசில் பூந்து பாருங்கள் சார்னு. என்னாச்சுன்னு தெரில, சைக்காட்ரிஸ்ட்டு சைக்கோ ஆயிட்டான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என் ஃப்ரெண்டு குழந்தை வேலு, அவன் வந்து என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு வாரமாக சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டே இருந்தான். சரி, நானும் எங்கள் ஏரியா முனையில் ஒரு அண்ணன் சூப்பராக ஹேர் கட்டு எல்லாமே பண்ணுவார். அவர்கிட்ட கூப்பிட்டு போய் உட்கார வச்சேன். அவரும் நல்லா மொழுன்னு சேவ் பண்ணி எடுத்துட்டாரு. கடையை விட்டு வெளில வந்தேனே, என்ன மச்சான் ஹாப்பியா, நீ சொன்ன மாதிரி சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா, டேய் நான் சொன்னது இந்த சேவ் இல்லைடா, இதை நான் மாதம் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் சொன்ன சேவ் கையில் காசு வச்சுருக்கேன்டா, அதை சேவ் பண்ணுறதுக்கு நல்ல பேங்காக இருந்தால் சொல்கிறான்னு கேட்டேன்டான்னா. உடனே நான் 2 நிமிஷம் யோசித்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதான் அவனுக்கு நல்ல உண்டியெல்லாம் வாங்கி கொடுத்து சேவ் பண்ணிக்கடான்ட்டேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என் ஃப்ரெண்டு பாலா, அவனுக்கு ரொம்ப நாளாக தோஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது அவங்க ஃபேமிலி மெம்பருக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நிறைய இந்த ஆஸ்ட்ராலஜர், இந்த ஜோசியெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்டலாம் அவனை கூப்பிட்டு போகிறாங்க. அவங்கெல்லாம் ஆளாளுக்கு ஒரு பரிகாரம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதை பண்ணால் தோஷம் போயிடும், அதை பண்ணால் தோஷம் போயிடும்னு. எனக்கு ஒரே டவுட்டு, அவனுக்கு என்ன ஆகியும் தோஷமே போகல. அப்புறம் நான் அவனை கேட்டேன், உனக்கு என்ன தாண்டா தோஷம் இருக்குது, எனக்கு ஓரளவுக்கு தெரியும், நீ சொல்கிறா, செவ்வாய் தோஷம் இருக்கா, நாகதோஷம் இருக்கா, அப்படி இப்படின்னு ஒரு சில டேர்ம்லாம் கேட்டேன். அப்போ கடைசியில் அவன் ஒன்று சொன்னாங்க, மூக்கை உறைஞ்சிக்கிட்டே, டேய் எனக்கு இருக்க தோஷம் ஜலதோஷம் தான்னா. அதுக்கும் ஒரு பரிகாரம் கொடுத்தல, விக்ஸை வாங்கி கையில் கொடுத்துட்டேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என் ஃப்ரெண்டு ரங்கராஜன் என் வீட்டுக்கு இன்றைக்கி காலையில் வந்து, மச்சான் நீ மௌன விதத்தில் தானே இருக்க அப்படின்னு கேட்டான். ஆமாண்டா நான் மௌன விதத்தில் தான் இருக்கேன், பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவன், மச்சான் எனக்கு ரொம்ப பசிக்குதுடா, சாப்பிட போகலாமான்னு கூப்பிட்டான். எனக்கும் ரொம்ப பசிதாங்க, சரி சாப்பிட போகலான்னு ஒத்துக்கிட்டேன். உடனே என் ஃப்ரெண்டு, மச்சான் இப்போ நம்ம ஹோட்டல் போனால் உனக்கு என்னென்ன ஐட்டம்லாம் வேணும்னு எப்பட்றா கேட்பேன்னா. இது என்ன பிரமாதம், எப்படி கேட்போம், 2 இட்லி, 2 மசால் தோசை, 2 கல் தோசை, 3 ஆம்லேட்டுன்னு நீ இப்படி தானே கேட்பேன்னு சொன்னேன். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ.